சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டும் கேரள அரசின் முயற்சியை விடியா திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். கேரள அரசு இடுக்கி மாவட்டத்தில் பெருங்குடா பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுவதாக செய்திகள் வந்துள்ளன. இந்த சிலந்தி ஆற்றின் உற்பத்தி ஆகின்ற நீர் தான் அமராவதி அணைக்கு வருகிறது. சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்பட்டு விட்டால் அமராவதி அணைக்கு வருகின்ற நீர் வற்றிவிடும். அதில் பாசனம் பெறுகின்ற விவசாயிகள் பெரும் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். குடிநீர் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். ஆகவே இந்த விடியா திமுக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இந்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் ஏற்கனவே அறிக்கை விட்டிருக்கின்றேன். கேரளா, கர்நாடகா, ஆந்திர அரசுகள் தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தல். இன்றைக்கு கர்நாடக அரசு மேகதாது அணையிலே தடுப்பணை கட்ட முயற்சிக்கின்றது. அதையும் சட்ட ரீதியாக சந்தித்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி கொண்டிருக்கின்றன. கட்டப்பட்டு விட்டது பல இடத்திலே. மேலும் கட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதையும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். என்றால் நம்முடைய மாநிலம் நீர் பற்றாக்குறை மாநிலம். அண்டை மாநிலத்தை சார்ந்துதான் நாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். ஆகவே இந்த விடியா திமுக அரசு, இந்த கர்நாடக அரசு, ஆந்திர அரசு, கேரள அரசு அங்கு உற்பத்தியாகி தமிழகத்துக்கு வருகின்ற நீரை எந்த விதத்திலும் தடுக்காத சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும். இப்பொழுது இந்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதை தடுத்து நிற்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகிறேன். அதிமுக ஆட்சியில் மழைநீரை தேக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் தடுப்பணை கட்டியதாக அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த தடுப்பணையும் கட்டவில்லை என குற்றச்சாட்டு. இப்படி எங்கெங்கெல்லாம் தண்ணீரை தேக்க முடியுமோ அங்கெல்லாம் உபரியாகின்ற நீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கடும் முயற்சி எடுத்தது. அதுக்குண்டான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. ஆனால் விடியா திமுக அரசு வந்த பிறகு பல தடுப்பணை கட்டுவதாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்கள். இதுவரைக்கும் எந்த தடுப்பணையும் கட்டப்பட்டதாக தெரியவில்லை. அதோடு பவானிசாகரிலிருந்து பவானிசாகர் அந்த ஆறிலிருந்து பவானி வரை 6 தடுப்பணை கட்டுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. அதில் ஒரு தடுப்பணை தான் கட்டப்பட்டதாக தெரிகிறது. மற்ற தடுப்பணையெல்லாம் அடிக்கல் நாட்டப்பட்ட அதிமுக அரசு அடிக்கல் நாட்டப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்பதற்காகவே கிடப்பில் போட்டார். ஆக அவள் அறிவிப்போடு நின்று விட்டது. அவள் புதிய தடுப்பணையும் கட்டவில்லை. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட தடுப்பணைகளும் கைவிடப்பட்டு விட்டது. இதுதான் இந்த ஆட்சியுடைய அவலங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களிப்பவர்களை டபுள் என்ட்ரி என கூறி நீக்கிவிட்டார்கள். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு கேலி கூத்தாக தான் பார்க்கப்படுகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். மட்டும் இல்லை, இங்கேயும் அப்படித்தான் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி இருக்குதுங்க? இன்னைக்கு 2 பேர் ஒரு குடும்பத்தில் 2 பேருக்கு ஓட்டு இருக்குன்னா ஒருத்தருக்கு ஓட்டு இல்லை, ஒருத்தருக்கு இருக்குது. டபுள் என்ட்ரின்னு பல பேர்த்த நீக்கிட்டாங்க. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் பெரும்பாலும் நீக்கிட்டாங்க. அது கோவை மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்ற அவர்களுக்கு ஆதார் எண் இருக்குது, அதே வீட்டில் வசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட வாக்காளர்கள் கூட டபுள் என்ட்ரி நீக்கியிருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை நீக்கப்பட்டு விட்டார்கள். ஆக இந்த நடைபெற்று முடிந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் செயல்பட்டது ஒரு கேலி கூத்தாக தான் பார்க்கணும். தேர்தல் ஆணையம் அறிவித்த வாக்குப்பதிவு சதவீதத்தில் குளறுபடியும் சந்தேகமும் உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இதுவரை இல்லாத வகையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்களில் அடிக்கடி சிசிடிவி பழுது ஏற்படுவதாகவும் பேட்டி. தேர்தல் முடிந்த உடனே ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும்
எவ்வளவு வாக்கு சதவீதம் நடைபெற்றது என்று அறிவிப்பாங்க. ஆனால் அதுலேயே மிகப்பெரிய குளறுபடியாக இருக்குது. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது கிடையாது. ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தல் முடிந்தவுடன் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் இவ்வளவு வாக்குகள் பதிவானது என்ற விவரத்தை அறிவிப்பார்கள். ஆனால் இப்போ அறிவிப்பிலே பல குளறுபடி இருக்குது, பல்வேறு சந்தேகங்களை எழுப்பிட்டு இருக்குது. அதோடு அங்கங்கே இந்த தேர்தல் எண்ணும் மையங்களில் அடிக்கடி இந்த கேமரா சிசிடிவி கேமரா இயங்காத போகுது. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட நிலைமை வந்ததில்லை. இதற்கு முன்னும் தேர்தல் நடந்திருக்குது. வாக்கு எண்ணும் மையத்தில் அங்கங்கே பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா முழுமையாக இயங்கியது, எந்த தடையும் இல்லாமல். ஆனால் இந்த ஆட்சியிலும் சரி, இந்த தேர்தல் ஆணையமும் என்ன செய்யுதுன்றே தெரியல. கோவை மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேட்டி. அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் ஏற்கனவே புகார் அளித்துள்ளதாகவும் விளக்கம். கோவை மாவட்டத்தில் அதே போல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு 2 நாட்களாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இன்னும் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையெல்லாம் கடந்த முறை ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் மாவட்ட ஆட்சியரை நாங்கள்லாம் சந்தித்து குறிப்பாக குடிநீர் பிரச்சனை மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் விதமாக பேசினோம். கோவை மாவட்டத்தில் புரட்சித்தலைவி அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் தலைமையில் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்பொழுது வந்த திட்டங்கள் தான் எந்த திட்டங்களுமே இதுவரை. கோவை மாவட்ட வளர்ச்சிக்காக அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. விடியா திமுக அரசு மீது முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. அதிமுகவில் எந்த குழப்பமும் இல்லை, குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். தினமலர் நாளிதழில் வெளியான செய்திக்கு முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மறுப்பு. இப்போ எங்களை எடுத்துட்டு எங்களுக்குள்ள பிளவு அது தேவையில்லாமல் அதிமுக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்திலே 7வது கட்சி, இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி. இன்னைக்கு எடப்பாடியார் தலைமையில் இன்றைக்கு அற்புதமாக வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிறார். 2 கோடி தொண்டர்களை கொண்ட அற்புதமான கட்சி. ஆகவே இதில் எந்த குழப்பமும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யார் குழப்பம் பண்ணாங்களோ அவங்களாம் வெளியே போயிட்டாங்க. ஆகவே இன்றைக்கி சிறப்பான முறையில் எடப்பாடி தலைமையில் இருக்குது. இது ரிசல்ட் வந்தால் பிரச்சனை. ரிசல்ட் எப்போவுமே எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு எந்த முடிவு எடுத்தாலும் எங்களெல்லாம் கலந்து தான் முடிவெடுப்பார். நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக மாபெரும் வெற்றி பெறும். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி உறுதி. கண்டிப்பாக அதிகமான தொகுதிகளை இந்த நாடாளுமன்றத்திலே முழுமையாக இங்கே கோவை, அதே போல் பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி போன்ற தொகுதியெல்லாம் வெற்றி பெறுவோம். 40 தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெறும். எடப்பாடியார் தலைமையில் கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தல் எப்போ வந்தாலும் எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். மின் கட்டணம் செலுத்தாதவர்களுக்கான அபராத தொகையை 2.5 மடங்காக உயர்த்திய விடியா திமுக அரசு. உரிய தேதியில் மின் கட்டணம் செலுத்தாவிட்டால் 18% ஜிஎஸ்டி வரி விதித்து கட்டாய கட்டண கொள்ளை. சர்வதேச போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட முன்னாள் திமுக நிர்வாகியான ஜாஃபர் சாதிக் மனைவியிடம் அமலாக்கத்துறை விசாரணை. சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் 7 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை தீவிரம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் காதலி கண்முன்னே பிரபல ரவுடி வெட்டி கொலை. பட்டப்பகலில் ஓட விரட்டி சென்று 6 பேர் கொண்ட கும்பல் வெறி செயல். சட்டக்கல்லூரி மாணவியை அடுத்த மாதம் திருமணம் செய்ய இருந்த ரவுடி தீபக் ராஜா படுகொலை. வருங்கால மனைவியின் நண்பர்களுக்கு திருமண விருந்து கொடுப்பதற்காக வந்த ரவுடியை வெட்டி கொன்ற கும்பலால் பதற்றம். தமிழ்நாட்டில் 24 மணி நேரத்தில் அரங்கேறிய 7 கொலைகள். விடியா திமுக ஆட்சியில் தினம்தோறும் நிகழும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம்.
கரூர் மாவட்டம் குளித்தலையில் டாஸ்மாக் கடை அருகே உள்ள பாரில் மாமூல் கேட்டு தகராறு செய்த இளைஞர்கள் பார் ஊழியரை ஓட ஓட விரட்டி அரிவாளால் வெட்டியதுடன் தடுக்க முயன்ற எஸ்ஐ மற்றும் முதல்நிலை காவலரையும் அரிவாளால் வெட்டியதால் பரபரப்பு. குளித்தலையில் பார் ஊழியரை அரிவாளால் வெட்டியதை தடுக்க சென்ற போலீசாரையும் அரிவாளால் வெட்டிய சம்பவத்தால் பரபரப்பு. விடியா திமுக ஆட்சியில் போலீசார் உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பெரம்பலூர் அருகே சுங்க கட்டணம் செலுத்த மறுத்து சுங்கசாவடி ஊழியரை தாக்கிய திமுக பிரமுகர். விடியா ஆட்சியில் திமுக பிரமுகர்களின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் வேதனை. சென்னையில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் தெருநாய் தொல்லை. பெரம்பூரில் சிறுமியை துரத்தி 4 தெருநாய்கள் கடித்த அதிர்ச்சி சம்பவம். கோவை மாவட்டம் சொக்கம்பாளையத்தில் நகை பணம் கொள்ளை போன வழக்கில் குற்றவாளி கைது. 18 லட்சம் ரூபாய் கொள்ளை போன நிலையில் 1.5 கோடி ரூபாய் என தவறான தகவலை கூறியதாக பாஜக பிரமுகர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் அருகே மூட்டை மூட்டையாக சாராயம் பறிமுதல். 810 லிட்டர் சாராயம் சிக்கிய நிலையில் தப்பி ஓடியவர்கள் குறித்து விசாரணை. உதகைக்கு சுற்றுலா வந்த பிக்கப் வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்தது. குழந்தைகள் உட்பட 10 பேர் காயமடைந்த விபத்தின் பதற வைக்கும் சிசிடிவி காட்சி. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு 2 நாட்கள் போலீஸ் காவல். மதுரை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. செங்கல்பட்டு அருகே சிறுமழைக்கே பிரேக் பிடிக்காமல் அரசு பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து. தேய்ந்து போன டயர்களை மாற்றாமல் இத்துப்போன பேருந்தில் டிஜிட்டல் பலகை தேவையா என விடியா அரசுக்கு மக்கள் கேள்வி. நெல்லை மாவட்டம் வள்ளியூருக்கு பேருந்து செல்லாது என்று பயணியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நடத்துனர். அனைத்து பேருந்துகளும் ஊருக்குள் சென்று வர வேண்டும் என்ற உத்தரவை போக்குவரத்து துறை ஊழியர்கள் மீறுவதாக பயணிகள் குற்றச்சாட்டு. இந்த வண்டி நீங்க எதுக்கு இல்லீகலா ஏத்துறீங்க? முதல்ல வள்ளியூருக்கு போகாம ஒரு ஏத்துற அனுமதி கொடுத்தாரு. கெபாசிட்டி ஆயிருச்சா? நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே காரில் வந்து ஆடுகளை அள்ளிச் சென்ற கும்பல். ஆடு திருடும் கும்பலால் கிராம மக்கள் பீதி. நூறு யூனிட் இலவச மின்சாரம் பயன்படுத்திய விவசாயிக்கு சுமார் 9 லட்சம் மின் கட்டணம். குறுஞ்செய்தியை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போன விவசாயி. திருவாரூர் ஓடம்போக்கி ஆற்றுப்பாலத்தில் தொங்கிக் கொண்டிருந்த மின்கம்பியில் இருந்து மின்சாரம் பாய்ந்த இளைஞர் உயிரிழப்பு. விடியா திமுக ஆட்சியில் மின்சாரத்துறையின் அலட்சியமே இளைஞரின் இறப்புக்கு காரணம் என குற்றச்சாட்டு. சென்னை மாநகரில் 6 மாதங்களில் 5 வழக்குகளை மட்டுமே பதிவு செய்துள்ள லஞ்ச ஒழிப்புத்துறையினர். திருச்சி மற்றும் கோவை லஞ்ச ஒழிப்புத்துறை 5 முதல் 10 வழக்குகளை பதிவு செய்த நிலையில் கும்பகர்ண தூக்கத்தில் சென்னை லஞ்ச ஒழிப்புத்துறை.
கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் 14 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா ஆட்சியில் கஞ்சா புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை அருகே குடிநீர் தொட்டியில் மாட்டு சாணம் கலக்கப்பட்டதாக கூறப்பட்ட விவகாரம். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சிபிசிஐடி போலீசார் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை. திண்டுக்கல்லில் பெய்த தொடர் மழையால் நெற்பயிர்கள் சேதம். விடியா திமுக அரசு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். கொடைக்கானல் பல்லங்கி கோம்பை மூங்கில்காடு அருகே ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கால் ஆற்றை கடக்க முடியாமல் கிராம மக்கள் கடும் அவதி. கோடையிலும் வெளுத்து வாங்கும் மழையால் நீர்வீழ்ச்சிகளில் வெள்ளப்பெருக்கு. திருவண்ணாமலை ஜவ்வாது மலை பீமின் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து நாகை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. 1000க்கும் மேற்பட்ட படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. 1000க்கும் மேற்பட்ட ஃபைபர் மற்றும் விசைப்படகுகள் துறைமுகங்களில் நிறுத்தி வைப்பு. கனமழை எச்சரிக்கையால் சதுரகிரி மலைக்கோயிலுக்கு செல்ல தடை. வைகாசி மாத பிரதோஷத்திற்கு சாமி தரிசனம் செய்ய முடியாததால் பக்தர்கள் ஏமாற்றம். மதுரையில் கனமழையால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த மழைநீர். விடியா திமுக ஆட்சியில் நீர் வழித்தடங்களை அடைத்ததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சில மணி நேரம் பெய்த மழைக்கே தாக்குப்பிடிக்க முடியாமல் திணறும் மதுரை மாவட்டம். மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் வலியுறுத்தல். சென்னை நுங்கம்பாக்கத்தில் அம்மா குடிநீர் ஆலையை முடக்கி வைத்துள்ளது விடியா திமுக அரசு. அரசியல் காழ்ப்புணர்ச்சியே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூரில் வடிகால் வசதி ஏற்படுத்தாததால் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை திமுக கவுன்சிலர்கள் நிறைவேற்றவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை வில்லாபுரத்தில் கோயில் நிலத்தில் கழிவுநீர் மற்றும் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம். விடியா திமுக அரசு மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தல். கோயம்பேடு காய்கறி சந்தையில் 1 கிலோ பீன்ஸ் 200 முதல் 250 ரூபாய் வரை விற்பனையாவதால் பொதுமக்கள் வியாபாரிகள் அதிர்ச்சி. அண்டை மாநிலங்களில் இருந்து வரும் காய்கறிகளின் வரத்து குறைந்ததால் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் கருத்து. பனை பொருட்களை விற்பனை செய்ய ஆவின் நிர்வாகம் நடவடிக்கை. கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாமல் வானத்தில் ஏறி வைகுண்டத்தை காட்டுகிறேன் என்பதா என அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு மக்கள் கேள்வி. பனை பொருட்கள் மீது கவனம் செலுத்த பனைப்பொருள் வளர்ச்சி வாரியம் இருக்கும் நிலையில் ஆவினுக்கு ஏன் தேவையில்லாத வேலை? பாலில் கூடுதல் கவனம் செலுத்தி விற்பனையை அதிகரிக்காமல் பாசாங்கு காட்டும் விடியா திமுக அரசுக்கு மக்கள் கண்டனர். மதுரை, திருச்சி, திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரிகளில் குறைந்த மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம். நெல்லை மருத்துவக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு மாணவர்கள் 246 பேரில் 106 பேர் ஃபெயிலானதால் அதிர்ச்சி. சமூக நலத்துறை கொண்டு வந்த போக்சோ வழக்குகளில் விரிவாக தண்டனை பெற்றுத்தரும் திட்டம் முடக்கம். ஆட்சி பொறுப்பேற்ற போது போக்சோ வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம், நீதி என கம்பு சுற்றிய பொம்மை முதல்வர் கும்பகர்ண தூக்கம். 5ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு.
இரவு 7 மணி நிலவரப்படி 57.53% வாக்குப்பதிவு. கடலில் குதூகலமாக பயணித்து மகிழ்ந்து வரும் நடிகை பிரியங்கா மோகன் கோடை விடுமுறையை இனிமையான முறையில் மகிழ்ந்து வருவதாக பதிவு. குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் ISIS அமைப்பை சேர்ந்த 4 தீவிரவாதிகள் கைது. கைதான தீவிரவாதிகள் இலங்கையை சேர்ந்தவர்கள் என தகவல். தெலுங்கானா மாநிலம் யாத்ராத்ரியில் பெட்ரோல் டேங்க் வெடித்து தீப்பற்றிய லாரி. துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்த பெட்ரோல் பங்க் ஊழியர்கள். தெலுங்கானா மாநிலம் நல்கொண்டா அருகே டாடா ஏஸ் வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் 8 பேர் படுகாயம். லாரி மோதியவுடன் காற்றில் பறந்து கவிழ்ந்த டாடா ஏஸ் வாகனம். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் நொறுங்கி விழுந்த விபத்தில் பலி. அதிபர் கொல்லப்பட்டாரா என இஸ்ரேலின் மொசாட் மீது பலத்த சந்தேகம். ஹெலிகாப்டர் நொறுங்கியதில் பலியான ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் சடலம் மீட்பு. ஈரான் முழுவதும் தொழுகையில் ஈடுபட்டு அஞ்சலி செலுத்தி வரும் மக்கள். அதிபர் இப்ராஹிம் ரைசி கொல்லப்பட்டதற்கான சிறு ஆதாரங்கள் கிடைத்தால் கூட விளைவுகள் விபரீதமாகும். இஸ்ரேலுக்கு ஈரான் அரசு கடும் எச்சரிக்கை. சிங்கப்பூரில் தீவிரம் காட்டி வரும் புதுவகை கொரோனா. மே முதல் வாரத்தில் 13,000 இருந்த பாதிப்பு அடுத்த ஒரே வாரத்தில் 26,000 அதிகரித்ததால் மாஸ்க் கட்டாயம் என அறிவிப்பு.